ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல உப்பலாக மொறுன்னு நல்ல சூப்பராக பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நல்ல குவாலிட்டியான கடலை மாவாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே ஒரு வாழைக்காய்க்கான அளவு தாங்க சொல்லியிருக்கேன். இப்போ இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல மாவை மட்டும் நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல மாவை நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சரியாக இதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலக்கும்போது கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்தெடுக்க முடியும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்தில் இதை நம்ம கலந்தெடுக்கணும். ரொம்பவும் மாவு தண்ணியாக இருந்துடக்கூடாது, அதே மாதிரி மாவு ரொம்பவும் லூஸாகவும் இருந்துடக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்தால் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால் கரெக்டாக இந்த பதத்தில் ஒரு இட்லி மாவு பதத்தில் நீங்கள் வந்து கலந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பஜ்ஜிக்கு இன்றைக்கி அளவு எல்லாமே நான் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் தாங்க சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா பெரிய டம்ளரில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காயில் கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பஜ்ஜி சீவும் போது மேலேயும் கீழேயும் ஈவனாக வந்து நம்ம சீவி எடுக்க முடியும். இப்போ வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்க பகுதி, நல்ல அகலமாக சமமாக இருக்க பகுதியாக எடுத்துக்கோங்க. அந்த பகுதியில் நம்ம சீவி எடுக்கும்போது கடைசி வரைக்கும் வாழைக்காயை நல்லா நம்ம சீவி எடுக்க முடியும். இப்போ வாழைக்காய் சீவுறதுல கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் வாழைக்காயோடைய கரை வந்து அந்த சீவுறதுல நம்ம கரை பிடிக்காமல் இருக்கும். இப்போ வாழைக்காயை இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல மெல்லிசாக சீவிக்கோங்க. ரொம்பவும் திக்காக இல்லாத மாதிரி, ரொம்பவும் மெல்லிசாக இல்லாத மாதிரி. நம்ம வந்து மாவில் வந்து பெரட்டும் போது உடஞ்சி போயிடக்கூடாது. அதனால் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் மீடியமாக வந்து சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழைக்காயும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வெந்து வரும். ஸோ பாருங்கள், இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் நான் வந்து சீவி எடுத்துட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பஜ்ஜி வரைக்கும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். இப்போ வாழைக்காயை இந்த திக்னஸில் சீவிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் முன்னாடியும் பின்னாடியும் போட்டு நல்லா இது போல் பரட்டிக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை அந்த பவுலில் லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் ஏற்கனவே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வாழைக்காயாக எடுத்து நீங்கள் பஜ்ஜி மாவில் நல்லா முன்னாடியும் பின்னாடியும் பரட்டிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டோடனே நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எலும்பி வரணும். நீங்கள் எடுத்திருக்க பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பஜ்ஜி போட்டு விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பஜ்ஜி போட்டிருக்கேன். இப்போ பஜ்ஜி பாருங்கள் நல்லா உப்பலாக வருது. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா மீடியம் தீயில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பஜ்ஜி வாழைக்காய் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததும் எடுத்துருங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு இதே மாதிரியே நீங்கள் மீதி இருக்க வாழைக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா உப்பலாக மொறுன்னு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.